மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையே சீர்மழ்கும் மாய்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாலோர் புகழப் படிந்தேனோ ரெம்பாவாய். விளக்கம். கன்னிப் பெண்கள் தங்களுக்கு கண் நிறைந்த கணவன் வாய்க்க வேண்டும் என்று பாவை நோன்பு இருக்கும் பழக்கம் சங்க காலத்திலும் இருந்ததாக பல சங்க காலத்து இலக்கியங்கள் பாடல்கள் உணர்த்துகின்றன. அவ்வாறான பாவை நோன்பு இருப்பதற்கான காலம் மார்கழி மாதம். நோன்பு நோற்கும் தகுதி படைத்தவர்கள் திருமணமாகாத சிறுமியர்கள். நோன்பினால் கிடைக்கும் பலன் வேண்டுவன அனைத்தும் கிட்டுதல் இந்த பாசுரத்தின் முதல் பாடலில் உணர்த்தப்படுகின்றன. நேரிழை அழகிய ஆபரணங்கள் அணிந்தவர்கள். பறை என்பது ஒரு வகை தோல் இசைக்கருவி. நோன்பு வெற்றியாக முடிந்த பின்னர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணம் ஆடல் பாடல்களில் திளைப்பதற்கு உதவும் வண்ணம் பறை இசைக்கருவி தரப்படும் என்று உணர்த்தும் பாடல். பறை என்பதற்கு இறையருள் என்று பொருள் கொண்டு இறைவனுடன் சேரத் துடிக்கும் ஆன்மாவுக்கு தகுந்த பரிசு இறைவனால் அளிக்கப்படும் என்று உணர்த்துவதாக பொருள் கொள்வதும் பொருத்தமே.